ஸோ ஹாய், திஸ் இஸ் சந்தோஷ். இப்போது வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். இவங்களுக்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றது வந்து சொல்லலை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கிலீஷ், அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்காக ஃபர்ஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ வந்து நெக்ஸ்ட் பண்ணலான்னு ஒரு பிளானு. அதுக்கு முன்னாடி நம்ம கிராமரை வந்து ஒரு டெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் பேசணும்னு நினைப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்கன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸ்போக்கன் அடுத்து போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரேண்டமாக நெட்டில் வந்து ஒரு ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஏதாவது ஒரு கிராமர் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதில் எப்படி மார்க் எடுக்குது, 2 பேரும் ட்ரை பண்ணுறோம். சும்மா எப்படி அந்த கொஷின்ஸ் எத்தனைன்றது. ஸோ வந்து இங்கிலீஷ் டெஸ்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் கிராமர் கொஞ்சம் அது ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக பண்ண முடியுது அப்படின்றத வந்து நம்ம சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சரி. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்ச ஆன்சரை நான் சொல்கிறேன். சரியா? ஸோ வந்துருச்சு. ஆக்ஸ்ஃபோர்ட் ஆன்லைன் இங்கிலீஷ் லெவல் டெஸ்ட், இங்கிலீஷ் கிராமர் லெவல் டெஸ்ட். இப்போ வந்து இது இல்லாமல் வந்து வேறு ஆக்ஸ்ஃபோர்ட் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவுன்சில், பிரிட்டிஷ் கவுன்சில் கிராமர் டெஸ்ட் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ ஆக்ஸ்ஃபோர்ட் பிரிட்டிஷ் கவுன்சில், இப்போது இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு IELTS எக்ஸாம்ஸ் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இது பட் இதில் டேரெக்டாக எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி தெரியல. அது எனக்கு மொபைலில் ஈஸியாக இருக்கும், இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, இந்த டெஸ்ட்டே நம்ம பண்ணிடலாம். சரியா? அபவுட் தி கிராமர் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் என்னது, அப்படியே படிங்க. There are 40 questions in this grammar test சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா they cover all levels from elementary A1 to advanced C1 in a random order. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலிமெண்ட்ரி டு அட்வான்ஸ் லெவல் வந்து இருக்குது. எலிமெண்ட்ரி வந்து A1 அண்ட் அட்வான்ஸ் லெவல் C1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எலிமெண்ட்ரி லெவல்லேருந்து எல்லா கிராமர் கொஷின்ஸும் இருக்கும் அப்படின்றத நம்ம நினைக்கலாம். சம் ஆஃப் த கொஷின்ஸ் ஆர் ஈஸியர், சம் ஆர் more difficult. Don't worry if you don't know the answer. Don't use any book or website to help you. The idea is to find your natural level. ஸோ நம்ம நேச்சுரல் லெவலில் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? whose bag is this? இட்ஸ், எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு. I think mine. ஓகேவா? I think it's mine. நீங்களும் அதை ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். I spend too much time dash I would like dash more time for myself and my family. I spend too much of time working தான். இதில் working வந்து ஆக்சுவலி நம்ம I think too much time to workன்றது வராது கண்டிப்பாக. ஸோ அப்போ இது 2 கிடையாது. நம்ம அப்படி முடிவு பண்ணிட்டு இதுக்கு வரலாம். working I would like to have. ஸோ செகண்ட் ஒன் நீங்களும் அதை நினச்சிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு, he dash ever works as dash as he should. he hard ever அப்படி வராது கண்டிப்பாக. he hardly தான் வரும். ஸோ அப்போ இந்த 2ம் கிடையாது. இந்த he hardly ever works as hard. I think 3. ஓகே, கரெக்டாக? உங்களுக்கும் ஓகே நினைக்கிறீங்களா? சரி. how long have they dash there? how long have they still action continue, I mean complete ஆகலை. how long have they have been waiting for? how long have they been waiting for? waiting there. ஆனா எனக்கு I think first one இருக்கு. waiting how long have they waiting there? இல்லை கண்டிப்பாக been waiting தான் வரும். been waitedனு கூட வராது, ஏன்னா அது ஸ்டில் ஆக்ஷன் வந்து கண்டினியூஸ். பார்க்கலாம், மேபி இந்த கொஷின் வந்து நீங்கள் வெயிட்டிங் சொல்கிறீங்க, நான் வந்து பீன் வெயிட்டிங்கிறது சொல்கிறேன். செக் பண்ணலாம். ஓகேவா? if he dash 1 minute late, he dash the train. he would arrive, would miss. if he had arrived 1 minute late, he would have missed. Second one, he would have arrived. if he would have arrived, இது கிடையாது. தேர்ட் கிடையாது. if he arrived would have missed, இதுவும் கிடையாது. he would have, if he had arrived, I think அதுதான் செகண்ட். ஓகே, சரி, அவங்கள தான் நினைக்கிறாங்களாம். but they dash be away, I saw them this morning. கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் வைக்கிறீங்களா? they shouldn't be awayன்றது வராது, they mustn't be awayன்னு வராது, they don't have to be away.
அதாவது இந்த சென்டென்சஸ் பார்க்கும்போது பட் தே கான்ட் பி அவே அப்படின்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? I think don't have to. பட் தே டோன்ட் ஹாவ் டு பி அவே. அது செகண்ட் சென்டென்சஸ்க்கு இது வந்து இதாக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை. சரி, 2 கொஷின் வந்து வேறு சொல்லியிருக்கீங்க நீங்கள். ஓகேவா? அடுத்து ஷீ டேஷ் ஹாவ் ஷார்ட் ஹேர் பட் நவ் இட்ஸ் லாங். Used to. She didn't used to. I think. Used to used to. Used to. She used to have. have. She used to have long hair but now it's long. அதாவது she used to have long hair. இதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து லாங் ஹேர் இருந்தது. பட் now it's இப்போ லாங். அப்போனா வந்து பாஸ்ட். இது ஐ திங்க் யூஸ்டு டு தான் நினைக்கிறேன். நீங்களும் தான் நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, குட். ஷீ டேஷ் இன் அ ஸ்மால் ஹவுஸ் நியர் த பார்க். ஷி லிவ்ஸ் தான் தேர்ட் பர்சன் சிங்குலர். ஐ திங்க் அதான் நினைக்கிறேன். கரெக்டா? நெக்ஸ்ட்டு I'll send it to you dash I get the money. In case எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். இதுவும் நீங்கள் கண்டுபிடிங்க. ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குல்ல? சரி, நீ கண்டுபிடி பார்க்கலாம். Will send it to you dash I get the money. In case I get the money. I'll send it to you in case I get the money. As soon as I get the money தான் நினைக்கிறேன். காசு வாங்கினா நான் உனக்கு அனுப்பி விட்றேன் அப்படின்றதான். இதில் ஏதாவது சொல்கிறீங்களா மாற்றி? இல்லை இது இருக்கட்டுமா? இல்லை, ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கலாம். இன் கேஸ் ஐ கெட் த மணியா? சரி, இப்போ 3 கொஸ்டின் நீங்கள் வேறு சொல்லியிருக்கீங்க, நான் வேறு போட்டிருக்கேன். சரி, ஓகே. தட் ஸ்மெல்ஸ் குட் வாட் ஆர் யூ குக். குக்கு வராது. வாட் டு யூ குக்? வாட் டு யூ குக்? வாட் டு யூ குக்? வாட் டு யூ குக்கிங்? வாட் டு யூ குக்? ஆர் யூ குக்கிங்? வாட் ஆர் யூ குக்கிங்? கண்டிப்பாக ஏவும் சியும் கிடையாது. வாட் டு யூ குக்கிங்? வாட் ஆர் யூ குக்கிங்? அதுதான் ஐ திங்க் நினைக்கிறேன். நீ நினைக்கிற? செகண்ட் ஒன், டு யூ குக்கிங். வாட் ஆர் டு யூ குக்கிங்? வாட் டு யூ குக்கிங்? வாட் டு யூ குக்கிங்கா? வாட் டு யூ குக்கிங்? எனக்கு தெரிஞ்ச அது சவுண்ட்ஸ் அது ஒரு இதாக இல்லையே. வாட் ஆர் யூ? சரி, ஓகே, லாஸ்ட் ஒன். நீ என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? எனக்கு டைலமா இருக்கு. சரி, வாட் ஆர் யூவே இருக்கட்டும். நீங்கள் உங்கள் சாய்ஸ் வந்து இருக்கலாம். அதாவது 4 வேறு சொல்லியிருக்கீங்க. அப்போது கணக்கு இது ஓகேவா? இல்லை இது இல்லை, இது வந்து எனக்கு ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால இது நியூட்ரலாக விட்டுடலாம். சரி, அப்போ 3 வேறு சொல்லியிருக்கீங்க. could you tell me? இது ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேர் த பஸ் ஸ்டாப் இஸ். த பஸ் ஸ்டாப் இஸ் வேர் இஸ் த பஸ் ஸ்டாப் இஸ் வேர் த பஸ் ஸ்டாப். இது கண்டிப்பாக கிடையாது. could you tell me வேர் த பஸ் ஸ்டாப்? எங்குது வேர் இஸ் த பஸ் ஸ்டாப்பா? இது சென்டென்ஸ் புதுசாக இருக்கே. இது வந்து கண்டினியூஸாக தானே இருக்கும். இது கூட could you tell me where the bus stop is? இது சொல்ல முடியுமா? கொஷின்ஸு அந்த மாதிரி இருக்க மாதிரி தோணுது எனக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு மேபி இருக்கலாம்னு தோணுது. ஓகே, சரி, இது நீங்கள் கண்டுபிடிங்க. நானே எல்லாத்தையும் சொல்லுங்கிறேன்னு நினைக்கிறேன். It was the first time he dash anything so spicy. It was the first time he dash anything spicy. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ஸ்பைஸியாக ட்ரை பண்ணுறான். It was the first time dash anything so spicy. It was the first time had been eating. She was eating. He has eaten. It was the first time he had been eating. லாஸ்ட்டில் ஆரம்பிச்சு had been eating. past perfect continuous tense வந்து சென்டென்ஸ் ஆரம்பித்து இப்படி முடிகிற மாதிரி has eaten. It was the first time he has eaten anything so spicy. Has eaten வருமோ? had eaten past perfect. had been eating சொல்கிறீங்களா? had eaten போடுறேன். அதுவும் கரெக்டாக தோன்ற மாதிரி தான் இருக்குது. It was the first time he had been eating anything so spicy. He had been eating. had eaten போடுவோம். had eaten. இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டான்ற கணக்கில் இருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அது கண்டினியூஸில் இருக்குது. had been eating சாப்பிட்டுட்டு இருந்து ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி கண்டினியூஸில் போகிற மாதிரி இருக்குது.
எனக்கு என்னமோ இது முடிஞ்ச மாதிரி தோணுது. பட் உங்களோட சாய்ஸ் ஏ. சரி. சரி பார்க்கலாம். இப்போ 4 வேறு சொல்லியிருக்கீங்க. A dash been hit by a car, but luckily I just managed to get out of the way. I dash been. I could have been hit by car. I should have been hit by car. I can have. I must. I can have. I should have. I could have. I can have. கண்டுபிடிங்க. I could have. I think நானும் அதான் நினச்சேன். I would have been. I could have been. Can உடைய past could. Winters here dash be really cold. Something. Sometimes. So make sure you bring warm clothes. மேவா வின்டர்ஸ் ஹியர் மே வராது ஹியர் மே கேன் ஹியர் கேன் மைட் பீனா இருக்கலாம், அப்படி சொல்ல முடியாது. ஹியர் கேன் பி இட் குட் பி கோல்டு. ஹியர் குட் பி வராது. ஹியர் கேன் பி வின்டர் ஹியர் கேன் பி ரியலி இருக்கலாம். கேன் தானே வரும். நீ நான் மைட் சொல்கிறியா? கேன் பி ட்ரை பண்ணுவோம். சரி அப்போ 5. கேன் நான் நினைக்கிறேன். சரி அப்போ மைட் மாற்றிடலாமா? நீ சொல்கிறது தான், ஆனால் எனக்கு கேன் தான் தோணுது. ஓகே, அதனால் அந்த காரணத்துக்காக நான் மைட் போயிடுறேன். சரியா? ஆனால் எனக்கு கேன் தோணுது. 14th கொஷின். வின்டர்ஸ் ஹியர் கேன் பி ரியலின்றது நான் சொல்கிறேன். நீங்கள் மைட் ஹியர் மைட் பீன்றீங்க. பார்ப்போம். ஐ டோன்ட் நோ வேர் ஷி இஸ். ஐ சப்போஸ்ட் ஷி dash got stuck in traffic. She should have, she might have, she can have, she must have got stuck in traffic. I suppose she might. இப்போ வந்து கெஸ்ஸுனா மைட் ஹேவ் தானே. நீ என்ன நினைக்கிறீங்க? இல்லை மைட் ஹேவ் தான், அது கெஸ்ஸிங்கில். ஹவு டிட் திஸ் was broken? How did this was broken? This was broken. This get broken. இது எப்படி உடைஞ்சது? How did this get broken? ஓகேவா? She is from dash, so she speaks dash. Spanish. She is from Spanish கிடையாது, ஸ்பெயின். அப்போ இது 2 தான். Second one. இதுவா? So she speaks Spanish. Spanish ஸ்பெல்லிங் தானே? 3rd தான். என்ன ஸ்பானிஷ் தானே? SPANISH. சைனீஸ் இல்லை, கர்நாடகா போடுறீங்களா? இல்லை, சைனீஸ் மாதிரி ஸ்பானிஷ்னு வருமானு கேட்டேன். அவ்வளோ ஸ்பானிஷ் தான், லாங்குவேஜ் ஸ்பானிஷ் தான். கண் தெரியுது இல்லை? ஓகேவா? சரி ஓகே. She was wearing a drash dress. Beautiful long black. Long beautiful black. Long black beautiful. Black long beautiful. அடப்பாவிகளா. She was wearing a long black beautiful dress. ஆமா, long beautiful black dress. பியூட்டிஃபுல்ன்றது வந்து அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் பக்கத்தில் எதுக்கு ட்ரெஸ் வருது? அவன் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ண தான் இப்படி கொடுத்துருக்கான். ஷீ இஸ் வியரிங் அ பியூட்டிஃபுல் லாங் பிளாக் ட்ரெஸ். பியூட்டிஃபுல் ஷீ இஸ் வியரிங். ஷீ வந்து அதாவது இந்த பியூட்டிஃபுல் வந்து ஷீயை தானே ப்ரிஃபர் பண்ணுது. ஷீ இஸ் வியரிங் அ பியூட்டிஃபுல். இந்த அட்ஜெக்டிவ் வந்து இந்த நவுனை தானே சொல்கிற மாதிரி ஐ திங்க் நான் நினைக்கிறேன். இப்போது இதான் நவுனு. இந்த நவுனை வந்து இந்த அட்ஜெக்டிவ் சொல்லணும். அட்ஜெக்டிவ் வந்து சொல்லுது அழகாக இருக்காங்க அப்படின்னு. இந்த லாங் பிளாக் ட்ரெஸ்ஸில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? லாங் பியூட்டிஃபுல் பிளாக் ட்ரெஸ். லாங்காக இருக்கிறது அழகு வராது. லாங் பிளாக் பியூட்டிஃபுல் ட்ரெஸ் இது கூட தெரிய சான்சஸ் இருக்குது. பிளாக் லாங் பியூட்டிஃபுல் ட்ரெஸ். பிளாக்கு லாங்குக்காக வராது கணக்கு. பியூட்டிஃபுல் லாங், அதாவது அந்த ட்ரெஸ்ஸையே சொல்கிறது அதான் பியூட்டிஃபுல் லாங் பிளாக் ட்ரெஸ் அப்படின்றது.
ஓகே, அடுத்து புட் டேஷ் பேக் ஆன் டேஷ் டேபிள் தென் கிவ் மீ டேஷ் ஆப்பிள் அண்ட் டேஷ் பார் ஆன் சாக்லேட். ஆப்பிள் இது வந்து and ஓகே எங்கே அண்ட் இப்போ ரெண்டு தான், இது ரெண்டு தான் இருக்குது. ஓகே, ஏன்னா வவல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, and வந்துடும். புட் a bag on the table then give me an apple and the bar of chocolate. a bar of chocolate வருமா the bar of chocolate வருமா? Put the bag on the table இதான். Put the bag on the table then give me an apple and the bar of chocolate. Dash Spend time abroad when I was student. I found it easier to get used to dash in another country. Have spent time abroad. Have spent time வரும். Having spent time தான் வரும். To have spent time வராது, கண்டிப்பாக இது கிடையாது. Having spent time, have spent time அது வராது, have வராது. அப்போ இது ரெண்டு having தான். நான் நிறைய நாள் அப்ராடில் வந்து டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ. I found it easier to get used to live in another country-யா? ஏய், having ரெண்டு இருக்குல்ல, இதோ இருக்குல்ல, living இருக்கே, having ரெண்டு. used to live in அங்கே வாழ்ந்தது தானே, used to live in another country. கரெக்டில்? ஹேவிங் ஒரு தடவை ஒரு சும்மா சென்டென்ஸாக படித்து மீனிங் பார்ப்போம். ஹேவிங் ஸ்பெண்ட் டைம் அப்ராட், நிறைய நாள் அப்ராடில் செலவு பண்ணேன். when I was a ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நான் நிறைய நாள் வந்து அப்ராடில் இருந்திருக்கேன். ஓகே, நிறைய டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அப்படியே நம்மள சுச்சுவேஷனில் போட்டுக்கோங்க. நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அப்ராடில் நிறைய நாள் செலவிட்டேன். ஐ ஃபவுண்ட் இட் ஈஸியர் டு கெட் யூஸ் டு, அங்கே யூஸ் டு லிவ் இன் அனதர் கண்ட்ரி. எனக்கு தெரிஞ்சு ஐ ஃபவுண்ட் எனக்கு என்னமோ அந்த ஊரில் வந்து வாழ்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. வாழ்கிறதுனா லிவிங் தானே, லிவிங் இன் தட் கண்ட்ரி. யூஸ்டு டு லிவிங் இன் த லிவிங், வாழ்கிறது தானே, அப்போயுமே வாழ்கிறது தானே வரும். எனக்கு அதான் நினைக்கிறேன், தெரில. இப்போ இதே இப்போ எது கிளிக் பண்ணணும்? சரி, ஓகே ஓகே. எனக்கு தோணுது, தெரில, எனக்கு என்னமோ லிவிங் அப்படின்றது நான் நினைக்கிறேன். சரியா? சரி, நீங்கள் சொன்னதே கிளிக் பண்ணிட்டேன். பட் பார்ப்போம் எத்தனை. நீங்கள் 3 சொல்லியிருக்கீங்களா, 4 சொல்லியிருக்கீங்களா? 5. நீ 5, நான் 2. The film dash by Quentin Tarantino. Quentin Tarantino. The film was directed. The film was directed by. கரெக்டா? ஈஸி, ஐ திங்க் அதான். Where dash they from? Where are they from? Very good. Where does third person singular. I wouldn't say that to him if I was you. ஐக்கு பக்கத்தில் வாஸ்தான் வரும். ஆனால் இந்த இடத்தில் ஐ வாஸ் யூ ஓகே. ஐ வுட் பி யூ. இஃப் ஐ வுட் பி யூ, நான் நீ இருந்தால் சொல்லியிருக்க மாட்டேன். இஃப் ஐ வுடன்ட் சே தட், நான் சொல்லியிருக்க மாட்டேன் டு ஹிம் இஃப் ஐ வாஸ் யூ. ஐ வாஸ் யூ சென்டென்ஸ் தான் இல்லை. ஐ வேர் யூ அதுவும் இல்லை. ஐ வேர் யூன்றது வராது. யூ, ஐ வேர் யூ ஐக்கு பக்கத்தில் யூ வராது. பட் இதில் ஒரு இங்கிலீஷில் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அதில் படித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஐ எம் யூ அப்படி வராது கண்டிப்பாக கிராமட்டிக்கலி. ஐ வுட் பி யூ அதுவும் கிடையாது. வாஸ்ன்றது எனக்கு இன்னமும் வந்து தெரியப்படல, எனக்கு வேறு தோணுது. ஐ வேர் யூ, ஐ மீன் இந்த எக்ஸப்ஷனல் ஒரு கேஸ் ஒன்று இருக்கும். அதாவது என்னென்னா,
I wouldn't say that. அதாவது இது ஒரு இஃப் சொல்கிறாங்க இல்லையா, இஃப் கிளாஸ் ரூல் எப்பயோ படித்த மாதிரி இருக்குது. இஃப் கிளாஸ் ரூலில் வந்து இது நான் ஒன்றை நீயா இருந்தான்றது சொல்கிறதாங்களே, அப்போ அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியலையே. ஸோ ஐ வேர் யூ, யூன்றது தானே நான்ற மாதிரி பிளான் பண்ணுறேன், குழப்பறேன் நான் ரொம்ப. அதனால் வேறுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வாஸ் கொடுக்கலாமா வேறு கொடுக்கலாமா? சரி எது டக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வேறு. எனக்கு வாஸ். ஓகே சொல்லு டக்குன்னு. வேற போட்டுடலாமா? திஸ் ஹவுஸ் இஸ் dash but also dash. This house is more big, more expensive. This house is bigger, more expensive. எக்ஸ்பென்சிவரா? இந்த எக்ஸ்பென்சிவர் கண்டிப்பாக இருக்காது என்று தான் நினைக்கிறேன். எக்ஸ்பென்சிவ் தான், எக்ஸ்பென்சிவர்ன்றதுலாம் கிடையாது. மோர் பிக், பிக்ன்றதே வந்து லைக் அது பெருசு, அது மோர் பிக்னு எப்போ சொல்ல மாட்டாங்க. ராங்கு, கிராமட்டிக்கலி இந்த வேர்டே ராங்கு. திஸ் ஹவுஸ் இஸ் பிகர் பட் ஆல்சோ மோர் எக்ஸ்பென்சிவ். தெரியல எனக்கு, மோர் பிக் ராங்கு. ஆமாம், அப்போ அந்த ரெண்டுமே வராது இல்லையா? இது லாஸ்ட் ஒன்னே பிக்கர் எக்ஸ்பென்சிவர்னு இருக்கு. எக்ஸ்பென்சிவர்ன்றது எனக்கு ஓகே. I would love to dash in the 19th century. I would love to dash in the 19th century. I would love to live. I would love to live. எப்படி லிவ் பண்ண முடியும்? 19th century பாஸ்ட் முடிச்சு போச்சே. லிவ்டா? I would love to live. I would love to live. Lived. பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வராதே. பாஸ்ட் ஆரம்பிச்சு I would love to have lived. I've been lived. Have lived. எது? இது ரெண்டுத்துல சொல்றீங்களா? இல்லை, have lived நான் நினைக்கிறேன். நான் செகண்ட் ஒன் நினைக்கிறேன். lived வராதே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பாது. இதுவே இருக்கட்டும், மாற்றிக்கலாமா இல்லை இது இருக்கட்டுமா? இல்லை வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட். I wish he dash so rude to people when you go out. I wish he dash. He didn't be கிடையாது. He won't be. He hadn't be. He wouldn't be. He won't be தான் நினைக்கிறேன். He won't. I wish he won't be so rude. He wouldn't be. Wouldn't be. Didn't. Wouldn't. He wouldn't be. He won't be. Won't be. Huh? Wouldn't won't be. He wouldn't be. He wouldn't be do that. He wouldn't shout. He wouldn't do that. He won't do. என்னங்கடா அது? He won't be so rude. He won't. He wouldn't be so rude. He wouldn't be. கிடையாதுன்றது wouldn't தானே வரும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? சரி, ஓகேவா? கன்ஃபியூஸில் ஏதாவது ஒன்று சொல்லிடணும். ஆமாம், இப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒன்று சொன்னால் இல்லை சார் ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ நான் ஓன் பி கொடுக்குவா? அது உங்கள் விஷ். நீங்கள் என்ன இப்போ கேட்டீங்க, நான் அப்படி இல்லை, நான் என்ன கேட்குறேன், லைக் சம்திங் உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா லைக் சொல்லலாம். எனக்கு தோணுது, இப்போ ஓன் பி நீங்கள் சொல்கிறீங்க, மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ஒன்று நீங்கள் சொல்கிறத ஒன்று நான் சொல்கிறத பண்ணலாம். இப்போ என்ன சொல்லலாம்? இதுவே இருக்கட்டும். ஓகே. இஃப் ஐ ஹேட் மோர் டைம் ஐ டேஷ் டூ மோர் எக்ஸசைஸ். இது நீங்கள் சொல்லுங்கள். இஃப் ஐ ஹேட் மோர் டைம் ஐ டேஷ் டூ மோர் எக்ஸசைஸ். ஐ வில் டூ. ஐ வில் டூ மோர் எக்ஸசைஸ். இஃப் ஐ ஹேட் எனக்கு நிறைய டைம் இருந்தா I want. It's okay. I will do more exercise. I want to do கிடையாது இது. I would do. I'm going to do more exercise if I have more time.
First time I will do more exercise. But எனக்கு ஒரு டவுட்டு, if I had more time I would do. இது பாஸ்டில் தானே இருக்குது, அப்போ பாஸ்டில் தானே வரும் இங்கேயும். I would do more exercise தானே வரும். இந்த இடத்துல ஹேட் இருக்குல்ல, எனக்கு நிறைய டைம் இருந்தால் நான் அது பண்ணியிருப்பேன். பண்ணுவேன். வில்லுன்றது ஃபியூச்சரு. ஐ வில் டூ அப்படின்றது, ஐ வில் டூ மோர் எக்ஸசைஸ் அப்படின்றது ஃபியூச்சராக தானே இருக்குது. ஐ வுட் டூ மோர் எக்ஸசைஸ்ன்றது வந்து பண்ணியிருப்பேன் அப்படின்னு வரும். லாக் கரோ. want to do வராது. கண்டிப்பாக ஐ வாண்ட் டு டூ அப்படின்றது வராது. third one உடா. ஆனால் நீங்கள் வெளில நினைக்கிறீங்க. Let's go to the cinema. Great idea. What film dash we watch? What film are we going to watch? அதானே. Are we going to we watch? இங்கே இன்னொரு வி இருக்குது, இங்கே ஒரு வி இருக்குது. Shall we watch? What film shall we watch? What film will we watch? Will we watch? What film do we watch? Shall we watch? I think. Shall we watch that? That wasn't good idea. You dash through thought about it more carefully. You have to. How to? You have to. You should have thought about it more carefully. You must have. You must have. That wasn't good idea. You must have thought. It more carefully. Can, could, may, might, shall, should. Should விட must தானே வந்து ஸ்ட்ராங்கரு. should விட must தான் ஸ்ட்ராங்கர். பட் இந்த இடத்துல வந்து that wasn't a good idea. You should have thought about it more carefully. You must have thought. You பண்ணிருக்கணும். You must have do this. You should have. Must have. You should do this. You say you should have. You must have. You must have. Must. எனக்கு சரி நீ மஸ்ட் சொல்றீங்க, நான் ஷுட்னு தோணுது. மஸ்டா ஷுட்டை கொடுக்கலாமா? இது ஷுட்டே இருக்கட்டும். ஷுட்டு தப்பா இருந்துச்சுன்னா நான் தப்பு. I have already called her 4 times before. Again, yesterday, today. I have already called her 4 times today. I drink coffee twice a day. Twice a day. 2 times day. 2 times. நீ சில நேரத்தில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பார்த்து டக்குன்னு நமக்கு இதாகிடும், கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். கீழே ஏதாவது இன்னும் பெட்டராகவே இருக்கும் சில நேரத்தில். 2 times day, 2 times for a day. I drink coffee 2 times for a day. I drink twice a day. அதான் பெஸ்ட்டு, சிம்பிளாக இருக்குது. I dashed to German last year. Gone. Went. I went to German last year. அதான் நினைக்கிறேன். By next month, I will be finishing all my exams and I can relax. அதாவது future perfect tense. Future perfect tense. Future perfect tense. I will have been finishing. I can relax. அதாவது ஃபியூச்சரில் அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிட்ட மாதிரி வருது, புரியுதா? I can relax. அது கம்ப்ளீட் ஆனதால் நான் ரிலாக்ஸ் ஆவேன். I will have finished my exams and I can relax. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை ஓகே இல்லை? நீங்கள் அந்த இது சொன்னீங்கல்ல, I can relax, அதை வச்சு சொல்கிறேன். will have finished. I dash like getting up early. I'm not like getting up early. அதை not கிடையாது. I don't like. Take sandwich with you dash you get angry later. When you get angry later. In case you get angry. In case you get hungry. If you get angry later. Hungry. If you get hungry. பசிக்கு நீ எடுத்துகிட்டு போ, உனக்கு பசிச்சால். If you get hungry.
இன்கேஸ் ஒருவேளை பசித்தால் ஒருவேளை ஸோ ஆஸ் நாட் டு, இது கண்டிப்பாக கிடையாது, வென்னும் கண்டிப்பாக கிடையாது. இன்கேஸ் யூ கெட் ஹங்க்ரி லேட்டர், எடுத்துகிட்டு போ ஒருவேளை உனக்கு பசிக்கலாம், எடுத்துகிட்டு போ இஃப் யூ கெட் ஹங்க்ரி லேட்டர். அதுதான் கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் உட்காந்துன்னு இருக்கிறோம். சரி, ஓகே. Do you think it will rain tomorrow? It's going to rain. It's கிடையாது, it's to கிடையாது, it's going to it's, do you think it's இருக்கு, it will rain tomorrow வரலாம், it's going to தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க இட் இருந்தா will, நானும் தான் நினைச்சேன். I'm busy on Friday, so I not can கண்டிப்பாக கிடையாது. I'm not come, அதுவும் கரெக்டாக தெரியல. I don't come, I can't come. I'm busy on Friday. I don't come. I can't come தானே, பிஸின்ற போது நான் பிஸியாக இருக்கிறேன், என்னால் வர முடியல. I can't come on Friday. அதான் நான் I'm busy on Friday, so I can't come. வரமாட்டேன்றது வேற, முடியலன்றது வேற இல்லை. ஐ கான்ட், ஐ டோன்ட்னா வில்லிங்கோட வரலன்றது அப்படின்றது நான் நினைக்கிறேன். இன்னும் 2 விஷயம் தான். He drives quite slow but his brother drives really fastly. He drives really fastly கண்டிப்பாக வராது, really fast. அப்போ கண்டிப்பாக இது 2 தான். He drives quite slow but his brother drives really fast. Slowly, I think அதான் slowly, but his brother drives really fast. Last question. Dash exhausted by the end of the day. I was extremely exhausted. சுத்தமாக I was completely exhausted. I was very extra. Incredibly மோசமாக, extremely, completely, very, last one. Incredibly exhausted. I was completely exhausted தான் நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட முழுசாக டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்றது. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாமா, ஃபினிஷ் பண்ணலாமா? நீங்கள் எத்தனை சொல்லிக்கிறீங்க? 5 சொன்னேன். 5 5 இல்லை 4 தான் நினைக்கிறேன். 4 or 5 4 or 5. 0 of 40 questions answered correctly. 38 of 40 questions answered correctly. 2 questions. You well done. You have finished this level test. Your level is B2, upper intermediate level. Upper intermediate level na like basic, beginner, intermediate, upper intermediate. அதாவது என்ன 95% answer சொல்லியேம்பா. ஓகே, if you like to test premium level test, try it now. ஓப்பன் பண்ணுவோம், அது எப்படி இதுன்னு பார்ப்போம். வியூ கொஷின்ஸ் எது தப்புன்னு பார்ப்போமா? this bag is this, I spend too much of time. இதெல்லாம் கரெக்டு, இதெல்லாம் கரெக்டு. தப்பை மட்டும் பார்ப்போம். ஓகேவா, லாங்கு கரெக்டு. அப்படி இதெல்லாமே சொன்னது, நான் சொன்னது ராங்க. வின்டர்ஸ் ஹியர் கேன், நான் சொன்னேன் கேன், அப்போவே சொன்னேன் நான். ஏன்னா ஹியர் மைட்ன்றது வந்து இருக்கலாம் அப்படின்றது சொல்லும் போது இது இருக்கும், இட் கேன் அப்படின்றது வந்து கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் ப்ரிப்பராக இருந்தது. அப்போ நான் வந்து இது கரெக்டு, ஒன்று உங்களால் தப்பாயிடுச்சேன். ஓகே, பட் கொஷின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் அந்த மாதிரி இருந்தது. ஆமாம், எனக்கு அது தமிழில் அதாவது லைக் இது பண்ணும்போது அப்படி தோணுச்சு. கரெக்டு தான் அதுவும். ஓகே, அப்போ இந்த 2 மட்டும் தான் தப்பாயிடுச்சு, மற்றதெல்லாம் கரெக்டாக. பட் ஆனால் கொஷின்ஸ் கொஞ்சம் ஈஸியாகிற மாதிரி தான் இல்லை, பயங்கர ஈஸி போகணுன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லையா, யோசிச்சு சொல்கிற மாதிரி. எவ்வளோ நேரத்தில் பண்ணியிருக்கோம் அது ஆக்சுவலி? நம்ம
இதை நீங்கள் வந்து சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை நீங்களும் எடுத்து பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஆக்ஸ்ஃபோர்ட் ஆன்லைன் இங்கிலீஷ் கிராமர் டெஸ்ட், இந்த 40 கொஷின்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு 40 வருமானு எனக்கு தெரில. இதில் ஏன்னா இங்கே கேட்குது ரீசெட் குவிஸ் அப்படின்னு கேட்குது, வேறு கொஷின் வருமானு தெரில. ஒரு தடவையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லெவல் எங்கே இருக்குன்றது, நீங்கள் என்ன லெவலில், இன்டர்மீடியட் லெவலாக, பிகினர் லெவலாக, ப்ரோ லெவலான்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ த அல்டிமேட் எய்ம் ஆஃப் திஸ் வீடியோ, we are planning to start one spoken English session. ஸோ வந்து லைக் ஸ்போக்கன் வந்து பேசுகிறதுக்கு வந்து நிறைய ஹெசிடேஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து எப்படிலாம் வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ இது பிகினர் லெவலாக சும்மா ஸ்டார்ட் பண்ணது எப்படி. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஐடியாவோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் சொல்லுமா? என்ன கொஷின்ஸு? சரி கேளு, என்ன கொஷின்ஸு? இல்ல இதுல ஆக்சுவலா அந்த 2 மிஸ்டேக் ஆச்சுல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு. நான் வந்து சொன்னேன்ல. இல்லை எனக்கு நானுமே கெஸ் தான். அதான் சொன்னேனே, வின்டர்ஸ் ஹியர் கேன் பி ரியலி கோல்டு. அது ஒரு கெஸ் தான். அது இப்படி கம்பேரிட்டிவ்லி நல்லா இருக்குமோ ஐ மீன் அந்த சென்டென்ஸ்க்கு அப்படின்ற கான்செப்ட் தான். இது முன்னாடி நம்ம பார்த்தது தான். ஹேவிங் ஸ்பெண்ட் யூஸ்ட் இன் லிவிங் இன் அனதர் கண்ட்ரி அப்படின்றது அந்த ஒரு கான்செப்டில் தான் பார்த்தேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே சரி, ஏதோ ட்ரை பண்ணோம். இது ஒரு டெஸ்ட் எழுதியிருக்கோம். நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணலாம், இந்த பிரிட்டிஷ் கவுன்சில் டெஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த பிரிட்டிஷ் கவுன்சில் டெஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவில் வேணாம், இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.